எந்த நிலையிலும் தன்னுடைய பிராணனை கவனிக்கின்ற மனது இருக்கின்றது என்றால், எந்த நிலையிலும் இறைவனை அடைந்து விட வேண்டும் என்ற வைராகியம் ஒருவருக்கு இருக்கிறது என்றால், கண்டிப்பாக அவர் உள்ளே இருக்கின்ற சிவத்தை அவரால் எழுப்ப முடியும். எல்லா அடியார்கள் நெஞ்சிலும் இறைவன் இருக்கின்றார், எல்லா அடியார்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார். கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்றாங்க. ஒரு நாள் வந்துட்டு இனம் கண்டறிந்து கொள்ள முடியும், அவரோடு இரண்டரை கலந்து விட முடியும் அப்படிங்கிற அந்த திண்மமான மனதோடு அவரை நோக்கி நடை போடுங்கள், அவர் உங்களை நோக்கி ஓடி வருவார். இப்ப நம்ம சாமிக்கு போய் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணா இறைவன் நம்முடையனே இருப்பார்? கிடையவே கிடையாது. செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்களை நீங்கள் எப்படி பண்ணுற அப்படிங்கிறது தான் உண்மை. தலையில் கர்வம், அகந்தை, நான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு லிட்டராக பாலை கொண்டு போய் ஊற்றினாலும் அதில் ஒரு புண்ணியமும் கிடையாது. உங்ககிட்ட எதுவுமே இல்லை, மனசில் கொஞ்சமாக, அதுவும் பயங்கரமான அன்பு, இதை அளவிடவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்போட கொஞ்சமாக கையில் தண்ணியை மொண்டு போய் சிவலிங்கத்து மேலே ஊற்றி ஒரு வில்வத்தை வச்சிங்கன்னா அப்போ உடல் அந்த லேசாகும். அதுதான் உண்மையான அன்பு. அப்படி இருக்கும்போது நம்மளும் இருக்கின்ற இறைவன் வெளிப்படுகின்றார். நம்மை அவர் நெருங்கி வர்றதில்லை. நல்லா தெரிஞ்சுக்க, அவர் வேற எங்கேயாச்சும் இருந்தால் தானே உங்களை நெருங்கி வர்றதுக்கு? கிடையவே கிடையாது. அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். இந்த கோபம், அகந்தை, அகங்காரம், கர்வம் இதெல்லாம் இருக்கும்போது உடல் அப்படிங்கிறது பெரிதாக தெரிகிறது. அப்போ நம்மை விட்டு இறைவன் எங்கோ போய்விட்ட மாதிரி ஒரு உணர்வு நமக்குள் ஏற்படுகிறது. ஆனால் இறைவன் அப்பொழுதும் உங்களுக்குள் தான் இருந்தார். அன்பு, இரக்கம் இதெல்லாம் வரும்போது உடலானது லேசாகும் போது உள்ளிருக்கின்ற அந்த இறைவனாகப்பட்டவர் வெளிப்படுகின்றார். அவ்வளவுதான் வித்தியாசம். இறைவன் எப்பவும் நம்மளை விட்டு நீங்குவதும் இல்லை, இறைவன் எப்பொழுதுமே நம்மை விட்டு நீங்குவதில்லை. நாமத்தான் நமக்குள் இந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்கி கொள்வதால் தான் இறைவன் வேறெங்கோ இருந்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார் போன்ற எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ளே ஏற்படுகிறது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இறைவன் உங்களை விட்டு என்றும் நீங்குவதில்லை. அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கின்றார். நாம் அதை உணர வேண்டும் என்றால் உண்மையான அன்பு என்பது நம் மனதில் பிறக்க வேண்டும்.